அதனா பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற. அட நம்பியா, பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். வேணா பாரு பாரு நம்பி. யார முறைக்கிறா? ஆமா மச்சான், முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. எல்லாம் வாங்க அடிக்குது, அடிச்சிக்கிறீங்க. வா 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 வா. நாம் தமிழர் கட்சியின் மருத்துவ பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் இளவஞ்சி அக்கட்சியில் இருந்து விலகியுள்ளார். நீ போணுமா? போ, அப்புறம் ஏன் உட்கார்ந்துருக்க? போ. நான் எப்படா ஊர்ல போய் பொழப்பு தலப்ப நடத்துறது? என் நேரமும் மனசு உறுத்துமே. பெண்களுக்கு உரிய முக்கியத்துவம் வழங்குவதில்லை என்றும் கட்சியிலிருந்தே விலகுவதாக சொல்லப்படுகிறது. என்ன தலைவரே, டீச்சர் நட்ட கலட்டி விட்டு போயிட்டாளா? ஃபீல் பண்றவன நம்ம சங்கத்திலே இருக்கக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுதுடா. அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி. கடந்த சில மாதங்களாகவே அடுத்தடுத்து சில மாவட்ட தலைவர்கள் அதிருப்தியில் கட்சியிலிருந்து விலகி இருந்தனர். போங்கடா போங்க, நீங்க போயிட்டீங்கன்னா எனக்கு யாரும் இல்லையா? எனக்கு நான் இருக்கேன்டா. திருப்பத்தூர் மாவட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளின் செய்தியாளர் சந்திப்பின் போது மோதல் ஏற்பட்டிருக்கிறது. நீங்க வந்து வெளியே போ. உங்ககிட்ட நான் எதுவும் பேசல. என் இஷ்டம் எதனா பேசல. நீ போ. என் இஷ்டம். எவன் பேட்டி கொடுத்தாலும் சரி, அதே நாம் தமிழர் கட்சியார அடிப்பான். இனிமே இத்தனை நாள் நாங்க வேடிக்கை பார்த்த மாதிரி வேடிக்கை பார்க்க மாட்டோம். என்னடா கூட இருந்து குழி பறிக்கிறீங்களா? கூட இருந்து குழி பறிக்கா பின்ன கொய்யாவோட பறிக்க முடியும். கிளா போல்டுங்களா? இன்னும் எவ்வளவு வருஷம் கல்யாணம் பண்ணாம உயிர் எடுப்பீங்க? டேய் சொன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? நீங்க பாருங்க, நீ கட்சி விட்டு விலகி என்னலாம் பண்ணீங்க, அத பத்தி பிரச்சனை இல்ல. நீங்க டேய் பத்தியோ நீங்க வந்து வெளியே போ. முதல்ல பத்தியே பேசாத. நீங்க வந்து வெளியே போ. டேய் உங்ககிட்ட நான் எதுவும் பேசல. என் இஷ்டம் எதனா பேசல. நீ போ. யார் மேல யார் மானபங்க படுத்துறேன். செய்தியாளர் சந்திப்பு நடந்து கொண்டிருக்கும் வேளையில் குருதிப்படை பாசறையினுடைய செயலாளர் என்று சொல்லப்படக்கூடிய நாகராஜ் என்பவர் இந்த செய்தியாளர் சந்திப்பில் நாம் தமிழர் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தேவேந்திரன் தகவல் தெரிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் ஏற்பட்டு ஒருவருக்கு ஒருவர் கைகலப்பு ஆகி சண்டையாக முடிந்துள்ளது. இனிமே எல்லாம் அப்படித்தான். இனிமே அப்படித்தான். இது குறித்து அவர் தெரிவிக்கும் பொழுது, தேவேந்திரன் தெரிவிக்கும் பொழுது, கட்சியில் தனக்கு மரியாதை இல்லை எனவும், கட்சியில் தற்பொழுது தனக்கு மரியாதை இல்லை எனவும், மேலும் கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. இது விலகுவதாக அறிவித்து அவர் குறித்து சீமான் குறித்து தகவல் தெரிவித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல? நீ நானே விவசாயம் பார்ப்பேன், நானே ஆடு மாடு வளர்ப்பேன், நானே பட்டுப்பூச்சி வளர்ப்பேன், நானே மீன் வளர்ப்பேன், நானே நாட்டுக்கோழி வளர்ப்பேன், நானே நெசவு செய்வேன், நானே தச்சு வேலை செய்வேன், நானே பானை செய்வேன், நானே பாய் பண்ணுவேன், நானே கருப்பட்டி காய்ச்சுவேன், நானே பணம் கரும்புல இருந்து வெள்ளம் காய்ச்சுவேன், நாட்டு சக்கரை காய்ச்சுவேன், நானே எல்லா வேலையும் செய்வேன். லூசு மாதிரி பேசுறாயா? அப்புறம் தேல் கொட்டிடும். தேல் அப்படியே ஊந்து கடிச்சிடும். நீங்கள் என்னென்ன இயற்கையில் நீங்கள் பாருங்கள், நானே அனுபவிச்சு சொல்கிறேன் பாருங்க. தேல் கொட்டிடுச்சு அப்படிங்கன்னா வேற ஆரம்பிக்கும் விஷம். அது நல்ல துணியோட கொட்டிடுச்சு ஆமாம் அப்படின்னு பார்த்துட்டு யாருக்கிட்டையும் சொல்லாமல் போய் தண்ணிக்குள்ளே கையை விட்டுட்டிங்கன்னா அந்த விஷம் எங்கே இருந்தாலும் இறங்கி வந்து எங்கே கடிச்சதோ அங்கேயே நின்றுட்டு கொஞ்ச நேரம் வலிச்சிட்டு வலி நின்றுடும். அப்பா இன்னைக்கு தேல் கடிச்சிருச்சு, ஊசி போட வந்தோம். மாத்திரை கொடுத்துருவாங்களா? என்ன சொன்னாங்க? கடிச்ச உடனே வர வேண்டியதான் சொன்னாங்க. தேல் கடிச்ச உடனே வந்துடுமா? நம்ம வீட்டுல ஒரு டிராக்டர் ஒண்ணு இருக்குமா, அது வேண வேண்டியதில்ல, சும்மா தண்ணி நினைச்சிட்டு இருந்தா போதும். யாரு தண்ணியில நினைச்சிட்டு இருந்தாலே போதும் தான் சொல்லுவாங்க. யாரும் சொல்லலாம் தண்ணியில நினைக்கப்படாதான், தண்ணி நினைச்சாதான் வீட்டுக்கு ஏறுமா. 50 வருஷம் இந்த மண் ஏழ்மையா இருந்தது. பைத்தியக்காரன் இந்த மண் விடுதலை ஆனதுக்கு காங்கிரஸ் தான் காரணம். அதை பேசுவியா? நாலொரு ஒன்றும் பொழுது ஒரு பேச்சு, நேற்று ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு, எதுலயா உறுதியா நின்றுருக்கியா நீ? அதே காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு தாண்டா 9 இருந்து 12 வருஷம் ஜெயில இருந்தாரு. நீ இருப்பியா? 2 வாட்டி குண்டாசு போயிட்டு இருந்தது இவ்வளவு பெருசு பெருமையா பேசிட்டு இருக்கிறீங்க. காங்கிரஸ் இந்த மண்ணுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த கட்சி. பச்சை பிள்ளையை வளர்த்து இளைஞனை ஆக்கிட்டு அந்த இளைஞன் கிட்ட நீ 100 கிலோ தூக்க சொல்லி அவனை மூட்டை சுமக்க விட்டு அவன்கிட்ட காசு வாங்கிக்கலாம். பச்சை பிள்ளைய வாங்க முடியுமா? இந்த மண்ணை பச்சை பிள்ளையில இருந்து ஒரு இளைஞனாக உருவாக்கி தந்தது காங்கிரஸ். இந்த பெரும்பான்மை இந்துக்கள் இருக்கக்கூடிய இந்தியா, பெரும்பான்மை முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பாகிஸ்தான், ரெண்டுக்கு மத்தியில காஷ்மீர் அகப்பட்டிருந்த போது
பெரும்பான்மை இந்துக்கள் இருக்கக்கூடிய இந்தியாவில், பெரும்பான்மையாக இந்துக்கள் இருக்கக்கூடிய இந்தியாவோடு காஷ்மீரை இணைக்கத்தக்க சூத்திரதாரி தான் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. இந்த மாதிரி அறிவியலிகள் புரியுமா? பச்சையா இருக்கு மண். இது என்ன செய்ய போறோம், இது எப்படி முன்னெடுத்து கொண்டு போக போறோம், இந்த மண்ணை எப்படி முன்னேற்ற போறோம், எதுவுமே தெரியாம சுதந்திரம் கிடைச்சு அப்படியே கையில கிடைச்சது. சாதிய பாகுபாடுகள் ஒரு பக்கம் இருக்குது, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் ஒரு பக்கம் இருக்குது, மொழி இனம் பிராந்திய ரீதியா பிரிஞ்சு கிடக்கிறோம். ஒரு பக்கம் ஹைதராபாத் நிஜாம் இருக்கிறாரு, ஒரு பக்கம் மணிப்பூர் இருக்குது, ஒரு பக்கம் மிசோரம் இருக்குது, ஒரு பக்கம் அருணாச்சல பிரதேசம் இருக்கு, ஒரு பக்கம் நாகாலாந்து இருக்குது, இவங்க நார்த் ஈஸ்ட் ரீஜன்ல இருக்கிறாங்க, ஒரு பக்கம் காஷ்மீர் இருக்குது. யாருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கிறது, எப்படி உள்ள இழுக்கிறது, வெளியுறவு கொள்கைகளை எப்படி வகுக்கிறது, அண்டை நாடுகளுடன் நம்முடைய தொடர்புகளை எப்படி படுத்துறது, இப்படி பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலே காங்கிரஸ் கட்சி பொறுப்பேற்று அப்படி எல்லாம் வச்சு ஒரு நாடை உருவாக்கி மேல கொண்டு வரும். பைத்தியக்காரன் அதையும் நீங்க ஒன்னாக்கி நீ பேசுறன்னா உனக்கு என்ன அரசியல் அறிவு இருக்கப்போ? கேட்கணும்னா கேளுங்க சார். இல்ல என்ன ஆளுங்க புரியவில்லை ஐயா. ஆளுங்க என்னங்க? ஆளுங்கன்னா மனித ஆளுங்க ஐயா. என்ன இதுன்னு சொல்லுங்க. என்ன இதுனா என்னங்க ஐயா? அது அந்த அது எது ஐயா?